ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல வேண்டினாலும் மகிழ்ச்சி உற்சாகம் சிறப்பா இருக்கிறேன். கண்டிப்பா இந்த உற்சாகம் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஒரு வியாபாரி என்ன பண்றாரு, தன்னுடைய மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு சந்தைக்கு போறாரு. பழங்கள்லாம் ஏத்திக்கிட்டு மாட்டு வண்டியில. அது ரொம்ப தூரம் அந்த பயணம். போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு தன்னுடைய மாட்டையை கூட்டிட்டு. அவர் பாட்டுன்னு வழியில என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு வர வந்துட்டே இருக்கும்போது நடுவில் என்ன ஆயிருது, ஒரு சேத்துல ஒரு பள்ளத்துல போயிட்டு மாட்டு வண்டியோட சக்கரம் மாட்டிக்கிடுச்சு. அந்த மாடு ஏற்கனவே ரொம்ப சோர்வா இருக்கு. நேத்து நைட்டு தான் அந்த மாடுக்கே ஃபுட்டு கொடுத்துருப்பாரு, அதுவும் உணவு கொடுத்துருப்பாரு போல இருக்கு. அந்த மாடு ரொம்ப சோர்வா இருக்கு. இன்னும் பள்ளத்துல மாட்டணும்னு அதில் இழுத்துட்டு வெளியே வர முடியல. இவர் என்ன பண்றாரு, அந்த மாடு ஏற்கனவே சோர்வான மாடை போட்டு சாட்டையெல்லாம் அடிக்கிறாரு. போ போ முன்னாடி போன்னு சொல்லிட்டு அந்த மாடு முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் இழுத்து பார்க்கறது முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அப்படியே நின்னுடுது. இது கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு குட்டி பையன் பார்த்துட்டு, நீங்க சாப்பிட்டீங்களா ஐயா, ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க, ரொம்ப சோர்வா இருக்கீங்க மாதிரி தெரியுது, சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்ப்பா, 3 வேளையும் சாப்பிட்டேன். இந்த மாடுக்கு எப்போ தீனி கொடுத்தீங்கன்னா? நான் நைட்டு தான் கொடுத்தேன், அது இருக்கும், அதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பாடு போடல அப்படின்னு சொன்னேன். ஐயா, நீங்க சும்மா வர உங்களுக்கே சாப்பாடு தேவைப்படுது, நீங்க சாப்பிட்டுட்டு வரீங்க, சுமையை தாங்கிட்டு வர அதுக்கு சாப்பாடு தேவைப்படணும்ல, அதுக்கு வேலைக்கு நீங்க கரெக்டா அது கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட வேலையை அது கரெக்டா செஞ்சிருக்கோம்ல. சரி வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சக்கரத்தை எடுத்து அந்த பள்ளத்துல இருந்து எடுத்து வெளியே விட்டுட்டாங்க. நான் அந்த மாட்டு வண்டிக்காரன்ப்பா, ஓகே, நான் ஏதோ என்னோட மாட்டு வண்டியை வெளியே எடுக்கணும்னு வந்தேன். நீ எதுக்காகப்பா எனக்கு உதவி செஞ்ச? இதேதாயா எனக்கும் நடக்குது வீட்டுல இந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொன்னான். என்னப்பா சொல்ற அப்படின்னா, எங்க அப்பா என்ன படின்னு சொல்றாரு, ஆனா எனக்கு படிப்பு வரல, அதுல எனக்கு விருப்பம் இல்லை, நான் நல்லா வரைவேன் ஐயா, ஆனா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ படிக்கணும்னு சொல்லிட்டு என்ன தினந்தோறும் அடிச்சுட்டே இருக்காரு. அடிச்சா எப்படி ஐயா படிப்பு வரும்? எது விருப்பமோ எது பிடிச்சிருக்கோ நம்மளுக்கு அது நல்லது அப்படின்னு தெரிஞ்சா, அது நம்மளுக்கு என்ன விருப்பமானதோ அது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம அதை மூவ் பண்றப்போ கண்டிப்பா எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அதுல வெற்றி அடையும். இந்த கதையும் நமக்கு அதுதான் உணர்த்துது. நிச்சயமா எல்லா பெற்றோர்களுக்குமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகிற்கு வந்தவர்களை தவிர நமக்காக வந்தவர்கள் கிடையவே இல்லை. ஸோ அப்போ அவர்களுடைய திறமைகள் என்ன என்பதை கண்டறிந்து அதை வாழ்வாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கனவுகளையும் நாம் இழந்து விட்ட விஷயங்களையும் அவர்கள் மீது திணித்து அதை வாழ்வாக்க முற்பட கூடாது அப்படின்னு நல்ல சிந்தனை இந்த கதை உணர்த்தி இருக்குது. சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே.
இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே, கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே, தலைவர் போல மாட்சியாய் உயிரும் தந்தீரே. வாழ்க வாழ்க தூதரே தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. திருத்தூதரே மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. வார்த்தையில் காட்டும் அன்பை விட நாம் செய்யும் பொறுமையாகட்டும், செய்யும் செயலாகட்டும், இதுலதான் நம்மளுடைய அன்பு வெளிப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான பல சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வழங்கி கொண்டிருப்பது நம்மளுடைய கடவுள் வணக்கம் தளம். சோ இன்றைய தளத்தில் நாம் என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த காலங்களிலேயே குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் நம்ம வந்து சிந்திச்சு வந்த அந்த வார்த்தைகள்லாம் குழந்தைகள் கிட்ட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, தொகுத்து வழங்கணும். ஆமா, இதை சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை என்பது என்ன ஆயிரும், குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பார்ட் 2 இல்ல வெர்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் தான் இன்னைக்கு நம்ம பிரஸ்திக்க போறோம். இப்ப அடிக்கடி நம்ம குழந்தைகள் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் லைஃப்ல என்ன பண்ண முடியும், நல்லா வர முடியும். கெட் குட் மார்க்ஸ். ஓகே, இது நல்ல சென்டென்ஸ் தானே, நல்ல வார்த்தை தானே, இதை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம இது குழந்தையோட நலனுக்காக, குழந்தை நல்லா படிக்கணும், வாழ்க்கையில முன்னேறிய நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம சொல்லக்கூடிய மாடுலேஷன், சொல்லக்கூடிய நேரம், இதெல்லாம் அதிகப்படியா எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பான சிச்சுவேஷன்ல தான் சொல்றோம். தப்பான டைம்ல ஒரு மார்க் குறைஞ்சு வந்திருக்கும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் வரும். அப்போ அது வரைக்கும் ஒரு 20 மார்க் 30 மார்க் எடுத்த குழந்தை ஒரு 50 மார்க் எடுக்கிறப்போ, வா சூப்பர் நீ 50 மார்க் எடுத்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல பாராட்ட செய்யணும். ஏன்னா அங்க 30ல இருந்து 20க்கு என்ன இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை, அதோட எஃபோர்ட்டை என்ன பண்ணணும், பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல உட்காந்து இல்ல நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் எஃபோர்ட் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க. நான் ஒரு எஃபோர்ட் என்னால முடிஞ்சதை நான் தாண்டி என் சக்திக்கு மீறி ஒரு 20 மார்க் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா நான் எடுத்துருக்கேன். ஆனா அந்த மதிப்பெண்களை உங்களுக்கு பாராட்ட தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் குழந்தைகள் கிட்ட என்ன பண்ணும் இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயத்த ஷார்ட்டா சொல்லிட்டோம், இருந்தாலும் அது சிந்திக்கக்கூடிய ஒன்று. நாம் சிந்திப்போம் ஒரு பெற்றோர்களாக. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோ, எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர், குடியிருக்குமாறு ஒரு நகருக்குச் செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர்.
தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தன. அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் பேரன்பு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை காலை வேளையில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. இந்நாளில் நமக்கு ஒரு அருமையான திருப்பாடலை திருவழிபாடானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. நாம் இறைவனுக்கு நன்றி உள்ள மனிதனாக நாம் இருக்க வேண்டும். இறைவன் நம் வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் நினைத்து அவருக்கு நன்றி ஏறெடுக்கக்கூடிய மனிதனாக நாம் இருக்க வேண்டும். திருப்பாடல் 107 ஒரு நன்றியின் திருப்பாடலாக இருக்கின்றது. இந்த திருப்பாடலில் முன்வழி வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு. அத்தகைய பேரன்பின் நிமித்தம் இறைவன் அனுதினமும் நம்மை ஆசீர்வதித்தும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அவருடைய அன்பு ஒருபோதும் நம்முடைய வாழ்விலிருந்து குறைவது கிடையாது. அத்தகைய அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு தந்தையாக இருந்து தந்தைக்குரிய பண்புகளாலும் தந்தைக்குரிய அன்பாலும் தந்தைக்குரிய வழிகாட்டுதலாலும் அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். திருப்பாடல் 23 வாசிக்கின்றோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. நல்லதொரு ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். காரணம், இறைவன் நம் மீது அன்பாய் இருக்கின்றார். இறைவனின் பராமரிப்பும் இறைவனின் துணையும் எவ்வாறு நமக்கு துணையாக இருந்தது. இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது என்பது வெறுமனை மகிழ்ச்சி நிறைந்த சூழலில் மட்டும் கிடையாது. நாம் வேதனைப்பட்ட போதும், துன்பத்தில் இருந்த போதும், கஷ்டப்பட்ட போதும், பிரச்சனைகளால் நாம் முடக்கப்பட்ட போதும், எவ்வாறு அத்தகைய சூழலில் இருந்தும், அத்தகைய இன்னல்களில் இருந்தும், அத்தகைய வேதனைகளில் இருந்தும், அத்தகைய கஷ்டங்களில் இருந்தும் இறைவன் எவ்வாறு நம்மை வழிநடத்தி வந்தார். இறைவனின் துணை எவ்வாறு நமக்கு இருந்தது, நம்முடைய குடும்பத்திற்கு இருந்தது, எவ்வாறு அவர் நம்மை பராமரித்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் நினைத்து அவருக்கு நன்றி உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அதே வேளையில் நம்முடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வருகின்ற போதும், துன்பங்களை நாம் சந்திக்கின்ற போதும், வேதனைக்குள்ளாகின்ற போதும், அத்தகைய நம்பிக்கை நம்மை ஒருபோதும் சோர்வடைய விடக்கூடாது. வாழ்வில் பிரச்சனைகள் வந்தவுடனே மீண்டும் நம் சோர்வடையாமல், இறைவன் என்னை வழிநடத்துவார், இறைவன் என்னை பாதுகாத்து வருவார், காரணம் இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார், என்னுள் இருக்கின்றார், என்னில் இருந்து அவை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கை இரட்டிப்பாக நம் வாழ்வில் இருக்க வேண்டும். அத்தகைய நம்பிக்கை இருக்கின்ற போது வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் நாம் சோர்வடைய மாட்டோம், நாம் கலக்கமுட மாட்டோம், ஏன் நாம் பயப்பட மாட்டோம். காரணம், இறைவன் என்னுள் இருக்கின்ற நம்பிக்கை என்னை வழிநடத்தும், என்னை பாதுகாக்கும். அவரின் மீது அன்பாய் இருக்கின்றார். அன்பாய் இருக்கின்றவர் ஒருபோதும் என்னை மறந்து விட மாட்டார், ஒருபோதும் என்னை மறக்கவும் மாட்டார். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளால் நிறைவே பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பு ஒருபோதும் குறைந்தது கிடையாது. உம்முடைய அன்பு ஒருபோதும் என்னை குற்றங்களை பார்த்தது கிடையாது. உம்முடைய அன்பு ஒருபோதும் என்னுடைய இயலாமையை கண்டது கிடையாது. மாறாக உம்முடைய அன்பு அனுதினமும் என்னை குறையை நிறைவாக்கி, என்னுடைய இயலாமையை என்னை செய்யக்கூடியதாக மாற்றி, என்னை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. உன் மீது நம்பிக்கை கொண்ட மனிதராக வாழ தேவையான ஆற்றலையும் வல்லமையும் தந்து உடைய தூய ஆவியர் வழியாக வழிநடத்தி பாதுகாத்தல் வர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி, அதுல அடுத்ததா எந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு செயல் செஞ்சிருச்சு அப்படின்னா, என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கியே, இப்படி ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த குழந்தை ஏதாவது போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னா, ஏற்கனவே அந்த குழந்தை அதுல ஏதாவது ஃபிளாப் ஆகி வெளியே வந்திருக்கும் அப்படின்னப்போ, அந்த குழந்தைய ஒரு எந்துவா ஒரு பாராட்டாம, அதை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தாம,
இல்ல நீ போனா எங்க மானத்தை வாங்கிட்டோ, தயவு செஞ்சு இங்கே நின்னுடு. சோ இந்த வார்த்தையை இந்த மாதிரி எங்க மானத்தை வாங்கிடாத அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறும்படம் ஒன்று பார்த்த ஞாபகம். என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு பைக்ல ஒரு பையனோட வந்து வீட்டில் வாசல்ல அந்த பைக்ல இறங்குவா. அவங்க அம்மா அப்பாவும் அந்த நேரம் வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. பைக்ல இருந்து இறங்குற பார்த்தோன்னா அவங்க அம்மா உடனே ஐயோ என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்துட்டாலேன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா உடனே இதை போய் இப்போ பக்கத்தில் அவன் நினைப்பா இவன் நினைப்பா அப்படின்னு புலம்பி டக்குன்னு ஒரு தாலி எடுத்துட்டு வந்து இந்தா கெட்டு என் பொண்ணு கழுத்துல அந்த பைக்ல வந்தவங்க அந்த கொடுத்துருவாங்க. பொண்ணு என்ன ரேபிடோ அந்த பொண்ணு அவங்க அப்பா எப்போ அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காப்பா, அவன் வந்து பைக் டாக்ஸில வந்தோம்பா அப்படின்னு சொல்லி நிற்கும். மத்தவங்க பேச்சுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கும்? அப்பதான் இந்த வார்த்தை நம்ம எரியாம நம்ம வாயில வரும். அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாங்க. ஒரு ரன்னிங் ரேஸ்ல வந்து குழந்தை தோத்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தை என்ன பண்ணுச்சு, ஜெயிச்சிருச்சு. அவங்க குழந்தை ஜெயிச்சோன்னே சந்தோஷப்படதான், யாருனாலும் குழந்தை ஜெயிச்சா சந்தோஷப்படதான் செய்வாங்க. நீ அவன் முன்னாடி போய் என் மானத்தை என்ன பண்ணிட்டான் வாங்கிட்ட, வீட்டுல அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், உனக்கு இங்க என்ன பண்ண முடியல, ஓட முடியலையா? சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களை வந்து நம்மளுடைய வெற்றியோ தோல்வியோ நாம தான் குழந்தைகள் கிட்ட என்ன பண்றோம் சொல்றோம், வெற்றியும் தோல்வியும் ஒன்னா ஏத்துக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம கத்துக்க குழந்தைங்கிட்ட போய் அதை ஏத்துக்கணும்னு சொல்றோம். ஆனா செய்யக்கூடிய தப்பு என்ன, அவன் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு இவன் முன்னாடி, அப்ப அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்ப வின் பண்ணா தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குது போல, இல்லைன்னா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலுக்கு என்ன ஆயிரும், கொண்டு போய் விட்டுவிடும். ஸோ அதனால இந்த வார்த்தைகளை சொல்லாதீர்கள். இன்னும் வேற எந்த விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆகஸ்ட் 21 புனித 10ஆம் பத்திநாதர். பிரான்ஸ் நாட்டில் ரியேஸ் பகுதியில் வாழ்ந்த ஜியோவானி பட்டிசா சார்தோ மார்கரிதா பெற்றோருக்கு கிபி 1835ஆம் ஆண்டு பிறந்தார் திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர். ஜோசப் மெல்கியோர் சார்தோ என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1858ஆம் ஆண்டு குருவாக திருப்பொழிவு பெற்றார். மறையுரையில் சிறந்து விளங்கிய இவர் கிபி 1867ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சால்சானோ பகுதியின் தலைமை குருவாக பொறுப்பேற்று ஆலயங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டி எழுப்பினார். கிபி 1884ஆம் ஆண்டு மன்தூவா மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட ஜோசப் அருட்பணியாளர்களுக்கும் குரு மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதனை முக்கிய பணியாக மேற்கொண்டார். கிபி 1893ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஆயர் ஜோசப் கிபி 1903ஆம் ஆண்டு திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு தம் பெயரினை 10ஆம் பத்திநாதர் என்று தேர்ந்து கொண்டார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அனைவரும் அனுதினமும் நற்கருணை உட்கொள்ளலாம் என்று அறிவித்த இவர் கிபி 1918ஆம் ஆண்டு திருச்சபையின் சட்ட திட்டங்களை திருத்தம் செய்து புதிய சட்ட தொகுப்பினை வெளியிட்டார். ஏழையாக பிறந்தேன், ஏழையாகவே வளர்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகின்றேன் என்று கூறிய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் கிபி 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் விண்ணகம் சென்றார். தனது ஆட்சி காலத்தில் திருச்சபையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து திருச்சபையினை நன்கு வழிநடத்திய திருத்தந்தை 10ஆம் பத்திநாதரை திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1954ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி முதலாக நற்கருணை உட்கொள்பவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார்.
புனித 10ஆம் பத்திநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது அழைப்புக்கேற்ற வாழ்வினை நேர்மையோடு வாழ்வதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நம் வீட்டில் வளரும் குழந்தைகளிடம் நாம் பேசக்கூடாத வார்த்தைகள், சொல்லக்கூடாத வார்த்தைகள் நிறைய இருக்கு. அடுத்ததா என்ன சொல்லுங்க? ஸோ அடுத்ததான் எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு பின்னணி, ஒரு மரபு, ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களுக்குமே இருக்குது. இப்போ அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம், மரபு முக்கியமா, இல்லை குழந்தையினுடைய விருப்பு வெறுப்பு முக்கியமா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் அந்தந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும், தேடி எடுத்துக்கணும். நிச்சயமா. இப்போ சில நேரங்கள்ல எனக்கு என் குழந்தையோட வாழ்க்கை முக்கியம், குழந்தையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு என் குடும்பத்தினுடைய மரபு, பழக்க வழக்கம், பாரம்பரியம் இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு என் குழந்தையோட விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகள் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதே வேளையில குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை மட்டும் கட்டி காக்கப்பட வேண்டும், எனக்கு என் குழந்தைய பத்தியோ அது அக்கறை, அது விருப்பப்படுறத பத்தியோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என் குடும்பத்துடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது. இப்ப இது சரி இது தவறுன்னு சொல்வதற்கு ரெண்டு பக்கமே என்ன இருக்கு, நியாயமான வாதங்கள் நிறைய என்ன பண்ணலாம், எடுத்து வைக்கலாம். ஆனா எங்க சூழல்ல இந்த விஷயத்தை குழந்தைகிட்ட சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நாம அவங்களோட பேசக்கூடாது. நம்ம குடும்பத்துடைய பாரம்பரியம் வேற, இது வேற. நம்ம வீட்டுக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்ம வீட்டுல வரைக்கும் யாரும் நம்ம என்ன பண்ணல, அப்படி கூப்பிட்டு வந்தது கிடையாது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போ, ஃப்ரெண்ட்ஸை வெளியே மீட் பண்ணி பேசு, ஆனா நீ அவன் வீட்டுக்கு போகாத, அவன் வீட்டு நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. ஸோ இப்படி சில வார்த்தைகள் என்ன பண்றோம், அப்படின்னு சொல்லியே இந்த குழந்தைகள் மத்தியில ஏதோ ஒரு தவறான எண்ணத்தை என்ன பண்றோம், நம்ம விதைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, தவறான ஒன்று. அந்த விஷயத்தை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். கண்டிப்பா இதுவும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒன்று. சிந்திப்போம் பெற்றோர்களாக. இன்னும் தொடர்ந்தும் பேசலாம். இப்பொழுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பொது பன்றிக் கதை. வளமார்ந்த நகரம் என்ற திட்டத்தின் கீழ் அந்த நகராட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க சதுக்கத்தில் ஒரு பொது பன்றி வளர்க்கப்படும். இப்படி அறிவிக்கப்பட்டது. அது வெறும் பன்றி அல்ல, நகரத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் சீரிய சின்னம். கேட்டுவிட்டு மக்கள் தங்கள் கடின உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை வரியாக கொடுத்தார்கள். திட்டம் பிரம்மாண்டமாக தொடங்கியது. முதற்கட்டமாக பன்றியை கண்காணிக்க ஓர் உயர்நிலை கமிட்டி அமைக்கப்பட்டது. கமிட்டி உறுப்பினர்களுக்கு குளிரூட்டப்பட்ட அலுவலகமும் சொகுசு கார்களும் வாகனங்களும் ஒதுக்கப்பட்டன. சில மாதங்களில் பன்றிக்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை ஆராய ஊட்டச்சத்து துணைக்குழு உருவானது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருக்கும் பன்றிகள் என்ன சாப்பிடுகிறன என்று ஆராய்ச்சி பயணம், ஸ்டடி டூர் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து பன்றியின் வளர்ச்சியை பற்றி மக்களுக்கு தம்பட்டம் அடிக்க மக்கள் தொடர்பு மற்றும் ஊடக பிரிவு உருவாக்கப்பட்டது. தினமும் பன்றியின் காலடி தடத்தை லோகோவாக போட்டு பன்றி கோதி இதழ்கள் வெளியாகின. 2 ஆண்டுகள் இப்படி ஓடி போய்விட்டன. ஒரு நாள் வரியை செலுத்திய ஒரு சாதாரண விவசாயி ஒருவர் தன் பேரனை கூட்டிக் கொண்டு அந்த சதுக்கத்திற்கு வந்தார், பன்றியை காட்ட. ஐயகோ, அங்கே பன்றியை காணவில்லை. அது அந்த பக்கமாக இல்லவே இல்லை. மாறாக 10க்கும் மேற்பட்ட அலுவலக கட்டிடங்களும் சுற்றி சூழ்ந்த வெளிநாட்டு கார்களும், உள்ளே ரூஃப் ஏசி, கூரை குளிரூட்டப்பட்ட அறையிலே கோட் சூட் அணிந்த அதிகாரிகள் பலர் ரிலாக்ஸ்டாக காப்பி குடித்து கொண்டு விவாதித்து கொண்டிருப்பதை கண்டார். அந்த விவசாயி உயர் மேலாளரிடம் கேட்டார், ஐயா, என் வரிப்பணத்தில் வளர்ந்த பன்றி எங்கே? என் பேரனுக்கு காட்ட வந்தேன். மேலாளர் கோபத்துடன் கத்திவிட்டார், கதறிவிட்டார், எகிரிவிட்டார். அறிவிலியே. இப்போது மூல உபாய திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பிரிவின் கீழ் பன்றி பாதுகாக்கப்படுகிறது. அதன் நிர்வாக சுமை, கோப்புகளின் எண்ணிக்கை, தணிக்கை அறிக்கைகள், ஆடிட்டிங் என எங்களுக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது இங்கே. இப்போது போய் பன்றியை பார்த்தால் எங்களின் பணி தரம் பாதிக்கப்படும். வெளியே போ. கத்திவிட்டான், கதறிவிட்டான், வெளியே விரட்டி விட்டான். ஆனால் உண்மையில் அந்த பன்றி எப்போதோ போதிய உணவின்றி பராமரிப்பு குறைவின் காரணமாக இறந்தே போயிருந்தது. கீழ்மட்ட மேலாண்மை தர குறைவால் அது அப்படி நடந்துவிட்டது. அதை பற்றி கவலைப்படுவோர் அந்த உயர்மட்டத்திலே யாருமே இல்லை. ஆனால் அந்த பொது பன்றியின் பெயரால் கமிட்டிகள் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
மக்களும் தங்கள் கடின உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை வரியாக இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றனராம். கேள்விப்பட்ட. இப்படித்தான் புகழ்பெற்ற சமூகவியல் கோட்பாடான அதிகாரத்துவ வீக்கம், பியூரோகிராட்டிக் பிளாட், பிக் தியரி இருக்கிறது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்ம குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இந்த சமூகம் இதனை குறித்து என்ன நினைக்கும், 4 பேர் என்ன நினைப்பாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறப்போ அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாவே பாதிக்கப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்னென்ன ரிஜெக்டட் வந்து நிறைய வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு ஒரு சுய மரியாதைன்னு ஒன்று இருக்கும்ல, அது அவங்களே இழந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. சில விருப்ப வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு தான் சில முடிவுகள் எடுக்கணுமோ அப்படின்ட்டு பயம் வந்துரும். இல்லை குழந்தைகளுக்கு வந்து சினி ஃபீல்ட்ல போகணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேரண்ட்ஸ் மத்தியில அவங்க சொல்றப்போ அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது அவ்வளோ சீக்கிரம். ஆனா அதுக்குள்ள இருக்க நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கலாமே தவிர அது இருக்க கெட்டதை மட்டும் சொல்லிட்டு நீ இப்படி போன அப்படின்னா இந்த சமூகம் நம்மளோட குடும்பத்தை எப்படி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட நெகட்டிவா எடுத்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் சொசைட்டி என்ன நினைக்கும், சொசைட்டி என்ன சொல்லும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த வார்த்தைகளை குழந்தைகள் கிட்ட பயன்படுத்துறோம் அப்படின்னா நாளைக்கு இந்த குழந்தை நின்னா நடந்தா உட்காந்தா தும்முனா கூட இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படிங்கிற திங்கிங் தான் மேலோங்கி நிற்கும். அதனால தனிச்சையாக செயல்பட முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஒட்டுமொத்தமா சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தையோட சுதந்திரத்தை தானே படிக்கும். நாளைக்கு எதுவும் படிக்கணும், ஏதோ ஒரு சில விஷயம் செய்யணும் கூட அடுத்து வேணா நினைப்பா, அடுத்து வேணா நினைப்பாங்கிற திங்கிங் மட்டும் தான் மேலோங்கி இருக்கும். அப்புறம் அதை நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. அதனால தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க குழந்தைங்கிட்ட இந்த சமூகம் என்ன நினைக்கும்ன்றதை நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஜோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, நம் மத்தியில் இருக்கும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட குழந்தைகளிடம் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது? ஸோ அடுத்தது குழந்தைகளுக்கு எந்த வார்த்தைகளை சொல்லாதீங்க, கற்றுக் கொடுக்காதீங்க அப்படின்னு பார்த்தா தப்பே செய்யாத, எந்த தப்பும் செய்ய கூடாது. இது நல்ல விஷயம் தான். குழந்தைகளுக்கு தப்பு செய்யக்கூடாதுன்னு கற்றுத்தரதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு மேலோங்கி எழும். இந்த விஷயம் நம்ம பெற்றோர்கள் நல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த உலகத்துல தப்பு செய்யாத ஆள் யாருமே கிடையாது. யாரும் விதி விலக்கு அப்படின்னு சொல்லி யாரும். ஒருவேளை இந்த நபர் வந்து என் வாழ்க்கையில எந்த தப்புமே செய்யல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவரை கொண்டு போய் மியூசியம்ல உட்கார வச்சு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒரு 10 ரூபா டிக்கெட் போட்டு எல்லாரும் என்ன பண்ணலாம், காட்சி பொருளா அவரை காட்சிப்படுத்தலாம். ஓகே, இவர் வந்து வாழ்க்கையில தப்பே செய்யாத நபர், செய்யாத ஒரு மனிதர். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு சூழல்ல தவறு செய்திருக்கிறோம். அந்த தவறை செய்து திருத்தி அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம என்ன அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்று உணர்ந்திருக்கிறோம். அப்போ அது போல சின்ன சின்ன விஷயங்கள் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கு லைஃப்ல. சில தோல்விகள், சில தவறுகள் அப்படிங்கிறது நிகழத்தான் செய்யும். அப்போ அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கறத எப்ப கத்துக்க முடியும்னா அந்த தவறை செய்த பிறகுதான் ஓகே இது தவறு, இதை இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தப்பே செய்யக்கூடாது, நீ எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லா இடத்துலயும் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதை நம்ம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மெரிடியன் ஹாஸ்பிட்டலிலிருந்து டாக்டர் கௌசல்யா, ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது, கேன்சர் கட்டி பரவிடுச்சு, குணப்படுத்த முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேடியேஷன் தரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்ன, எதுக்கு தரணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம க்யூரேட்டிவ் ரேடியேஷன், பாலியேட்டிவ் ரேடியேஷன் 2 இருக்குது. க்யூரேட்டிவ் ரேடியேஷனாக நம்ம கட்டியை முழுசாக குணப்படுத்த போகிறோம் ரேடியேஷன் கொடுத்து அப்படின்னு சொல்கிறது தான் க்யூரேட்டிவ் ரேடியேஷன். அது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ், கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிற கட்டிகளுக்கு தர்றது தான் க்யூரேட்டிவ் ரேடியேஷன். பாலியேட்டிவ் ரேடியேஷன் என்னன்னா, நம்ம கட்டியை குணப்படுத்த போறது இல்லை. அப்புறம் எதுக்கு தரீங்க அப்படின்னு கேட்டோம்னா, சில தொந்தரவுகள் பேஷண்ட்டுக்கு இருக்கும், அதை கம்மிப்படுத்துறதுக்காக, அந்த தொந்தரவுலேருந்து கம்மிப்படுத்துறதுக்காக கொடுக்குற ரேடியேஷன் தான் பாலியேட்டிவ் ரேடியேஷன். பாலியேஷன் அப்படின்னா அந்த சிம்டம்ஸை கம்மிப்படுத்துறது. என்ன மாதிரி சிம்டம்ஸ், என்ன மாதிரி கேன்சரில் வரும், எந்த மாதிரி இதுலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். பாலியேட்டிவ் ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் என்னென்ன தொந்தரவு வரும் கேன்சர் பேஷண்ட்க்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கட்டி ரொம்ப பெருசாக இருந்தால் வலி வரலாம். அது ரொம்ப வீங்கி போய் எதையாவது அழுத்துச்சுன்னா
இப்போ வந்து சுவாச குழாயை அழுத்துச்சுன்னா மூச்சு விட கஷ்டம் வரலாம், உணவு குழாயை அழுத்துச்சுன்னா முழுங்குறதுல கஷ்டம் வரலாம். அடுத்தது அது ரொம்ப பெருசாகி சில டைம் அது வெடிச்சு ரத்த கசிவு கூட வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அதை அந்த மாதிரி சிம்டம்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம ரேடியேஷன் தரும். சில நேரத்தில் நரம்புக்கு மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கட்டி வளர்ந்துச்சுன்னா நரம்பை போய் அழுத்தத்தினால கை கால் செயலிழப்பு அந்த மாதிரி வரலாம். மூளைகளுக்கெல்லாம் பரவுச்சுன்னா அதுலேயும் கை கால் செயலிழப்பு, பக்கவாதம் மாதிரி வர்றது அதெல்லாமே சிம்டம்ஸாக நமக்கு வரும். இப்போ இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சில சிம்டம்ஸ் எல்லாம் கம்மிப்படுத்தலாம். வலிக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ரேடியேஷன் கொடுத்தோம்னா நமக்கு வலி குறையும். கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, பொதுவாக எலும்புல பரவி போய் இருக்கிற கட்டி, எலும்புல வர கட்டிக்கெல்லாம் ரேடியேஷன் கொடுத்தோம்னா வந்து வலி கம்மியாகும். அப்போ வந்து பேஷண்ட் வந்து வலி மாத்திரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, இவ்வளோ வலி மாத்திரை சாப்பிட்டாதான் வலி குறையுது, வலி மாத்திரை சாப்பிட்டும் சில நேரத்தில் குறையல அப்படின்றப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ரேடியேஷன் கொடுத்தோம்னா வந்து வலி கம்மியாகும். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்க்கு குறைஞ்சி வலி மாத்திரையோட தேவையும் கம்மியாகலாம். அடுத்தது பார்த்தோம்னா ப்ளீடிங். சில பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப கட்டி பெருசாக இருக்கிறதுனால அதில் ரத்த கசிவு ஏற்பட்டு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மருந்து யூஸ் பண்ணுறாங்க, இது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாங்க, அப்படி இருந்தும் குறையில அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அது பேர் ஹீமோஸ்டாட்டிக் ஆர்டின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தில், முதுகு எலும்பில் நரம்பு மண்டலத்துக்கு பக்கத்தில் சில டைம் எலும்பில் இருக்கிறதுக்கு கூட அந்த நரம்பை அழுத்தலாம். அந்த டைமில் நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த நரம்பு மண்டலத்தோடைய பாதிப்பு கம்மியாகும். வீக்கத்தை கம்மி பண்ணி நம்ம அந்த நரம்பு மண்டலத்தோடைய செயல்பாடுகளை நம்ம திரும்ப கொண்டுட்டு வரோம். ஸோ சிலவங்க வந்து சொல்லுவாங்க 2 நாளாக எனக்கு எந்திரிச்சு நடக்க முடியல, இல்லை கால் மறுத்து போகிற மாதிரி சென்சேஷன் இருக்குது, இல்லை காலில் ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்கேனில் கட்டி இருக்குது அப்படின்னா அந்த கட்டிக்கு நம்ம கதிர்வீச்சு கொடுத்தோம்னா அந்த சிம்டம்ஸ்லாம் கம்மியாகும். சில பேஷண்ட்ஸுக்கு கட்டி நல்லா சுருங்குச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் இல்லாமல் கூட போகலாம். அடுத்தது பார்த்தோம்னா வந்து சுவாச குழா, லங் கேன்சர் அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை ஈசோஃபேகஸ் கேன்சர் லங் கிட்ட அழுத்திட்டு இருக்கு, பிராங்கஸ் கிட்ட அழுத்திட்டு இருக்கு, தொண்டை கேன்சரில் வந்து அந்த சுவாச குழா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களால மூச்சு விட கஷ்டம் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா வந்து அந்த கட்டி சுருங்கும் போது சுவாச பிரச்சனைலாம் கண்ட்ரோல் ஆகி கொஞ்சம் நல்லா நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும் பேஷண்ட்ஸ்க்கு. அதனால் ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப எண்ட் ஸ்டேஜ் சொல்கிறாங்க, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கே போகாமல் வீட்டில் இருந்துடலாம்லாம் இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கூட இருக்கவங்களும் கூட்டு வர வேணாம், எப்படியும் இவங்க இறந்துருவாங்க, இவங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது சரி, அது தவறு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்து கிட்டக்க இருக்கிற ஏதாவது ஒரு ஆங்காலஜிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்ணணும். மீட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா, கடைசியாக வாழற கொஞ்ச நாளாச்சு அவங்க நல்ல நிம்மதியாக வாழலாமா, ஏதாவது வலி இல்லாமல் தொந்தரவு கம்மி பண்ணிட்டு வாழலாமான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. சிறப்பான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை நம்மலாம் சொல்லக்கூடாது, அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா ஒரு பேரண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், அதுக்கு மேற்கொண்டு நீ எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாத, தயவு செஞ்சு கேட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தைக்கு அங்க ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு எதனை குறித்தாவது ஏமா இப்படி செய்யலாமா, ஏன் இந்த மாதிரி செய்ய சொல்றீங்க, இப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறப்போ அது சரியா தப்பான்னு சொல்லி கொடுக்குற இடத்துல கூட நம்ம இல்லாம அதுக்கு மேற்கொண்டு நீ எந்த கேள்வியும் கேட்காத, ஸ்டாப் பண்ண, நான் என்ன சொல்றேன்னு அது மட்டும் செய்ய அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. ஸோ கேள்வி கேட்கிறப்ப தான் அதுக்கான விடையை கண்டுபிடித்து அந்த ஒரு பட்டறிவு, அதனால அந்த ஒரு குழந்தையா ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு சாகிற வரைக்கும் என்ன ஆகாது, மறக்காது. அப்போ அதையே நாம தடை சொல்கின்ற பொழுது அந்த குழந்தை ஒரு காலப்போக்கில் என்னன்னா கேள்வி எப்படி கேட்கணுங்கிறது என்ன பண்ணுது, மறந்து போயிடும். நாளைக்கு ஒரு சமுதாய சூழல்ல ஒரு இருக்கும்போது இது வாயை திறந்து கேளு, உனக்கு தானே வேணும் அப்படின்னு நம்ம பெற்றோர் அந்த குழந்தையை திணிச்சாலும் நம்ம தான் சின்ன வயசுல சொல்லி வளர்த்துட்டோமே, கேள்விலாம் கேட்கக்கூடாது, நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க கேள்வி எப்படி கேட்கணும், எப்படி ரைஸ் பண்ணணும், அந்த சென்டென்ஸ் மேக்கிங் என்ன, எப்படி தொடங்கணும், எந்த தொனியில நான் அதை கேட்கணும் அப்படிங்கிற எதுவுமே அந்த குழந்தைக்கு என்ன ஆகாது, தெரியாது. ஸோ அப்போ சொன்னா நான் சொல்றதை மட்டும் செய்ய, நீ எதுவும் கேள்வி கேட்காத அப்படிங்கிற விஷயத்த குழந்தைகள் கிட்ட பயன்படுத்தாதீர்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா சுத்தமா பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். வார்த்தைகள் எல்லாமே தேவையின் பொருட்டு அளவோடு எங்க பயன்படுத்த வேண்டுமோ அங்க முறையறிந்து அதை பயன்படுத்தினா பிரச்சனை கிடையாது. சகட்டு மேலைக்கு நான் அப்பா சொல்லிட்டேன் சொன்னா செய், நான் அம்மா சொல்லிட்டேன் சொன்னா செய் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை குழந்தைகளிடம் கொடுக்க கூடாது. அதில் நாம் தெளிவில் கொள்வோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய
மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 64 நாம் நுழைகிறோம். கற்புடைய பெண்களின் பண்புகள். நல் விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகலும் இல் புறஞ்செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிளத்தி இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. கற்புடைய பெண்ணின் கடமைகள். தோழியாதல், தாயாதல், நல்ல மனைவியாதல். இதுதான் ஒரு கற்புடைய பெண்ணினுடைய இயல்பு. தந்தை வளனார் இப்படிப்பட்ட செயல் இருக்கு. அன்னை மரியாவுக்கு நல்ல ஒரு தோழராக, அன்னை மரியாவுக்கு ஒரு தாயாக, அன்னை மரியாவுக்கு ஒரு இல்ல தலைவராக திகழ்ந்தவர் தந்தை வளனார். அவர் போன்று இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியுமே கணவனுக்கு திகழ வேண்டும், ஒவ்வொரு கணவனுமே மனைவிக்கு என்று அமைய வேண்டும். அது மீச்சிறப்பு. எனவே அந்த வகையில் முதலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்து தோழியாக வேண்டும். எப்படிப்பட்ட தோழியாக? வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்வார்: தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். சோர்வில்லாதவள் பெண். சொற்காத்து, சொல்லையெல்லாம் அவையடக்கத்தோடு உரியவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி அத்தகைய தன்மையோடு அதோடு தன்னையும் காத்து கொண்டு தனக்கு கணவனாக இருக்கிற அந்த கணவனையும் பாதுகாத்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு இல்ல தலைவி இருக்கிறாரே, அவர் சிறப்புக்குரியவர். அப்படிப்பட்ட அந்த தலைவிதான் கணவனுக்கு நல்ல ஒரு தோழி. அப்படிப்பட்ட தோழியாக அங்கு திகழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தோழியை அடைந்திருக்கிற அந்த கணவன்மார்கள் எப்படி பாடுவாங்க? ஒரு காலத்தில் ஒரு பாடல் வந்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இப்படி இந்த ஒரு பாடல் உணர்த்துகிறது: உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவர் முடிப்பார்: நீ சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ, கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை, உள்ளதை சொல்வேன். எப்படி போகும்? ஆக என்னையே நான் கொடுத்து விட்டேன், இனி நீதான், நீதான் எனக்கு தோழி என்கின்ற வகையில் மனைவியை பார்த்து கணவன் சொல்கிற அந்த ஒரு சொல். இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அருமையான ஒரு தனித்தமிழ். அது நல்ல ஒரு விழுமியம் கூட. அன்புடைமை தொடர்ந்து வருகிற அந்த விருந்தோம்பல், அதை இங்கு பெரும்பாலும் ஒரு சமஸ்கிருத சொல்லில் அப்படி பயன்படுத்துகிறாங்க. என்னது அது? உபசரித்தல், உபசாரம். விபச்சாரம் ஒன்று, இது உபசாரம் என்பதாக இங்கு அமைகிறது. ரெண்டுமே தமிழ் இல்லை. ஆக இங்கு உபசரித்தல் என்கிற சொல் பயன்படுத்தப்படாது. மாறாக விருந்தோம்பல் செய்தல், விருந்து வழங்குதல், பகிர்ந்து உண்ணல். வாருங்கள் நாம் இணைந்து அன்போடு பகிர்ந்து உண்போம் என்கிற இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துவோம். உபசரிப்பு, உபசரித்தல், உபசாரம், அதையெல்லாம் நாம் பயன்படுத்தினது சமற்கிருதம். ஆக இங்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நன்மாந்தர்கள் எல்லாருமே நல்ல விருந்தோம்பல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லாரும் தங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல தோழியாக இருக்க வேண்டும். நல்ல புரிந்து கொள்கின்ற, ஆக புரிந்து கொள்கிறோம் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற அந்த வகையில் அந்த ஆண்கள், அந்த கணவன்மார்கள் அவர்கள் ஆணாதிக்கத்தை எல்லாம் விடுத்து இங்கு இயல்பான முறையில் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அந்த தன்மையிலே இயல்பாக பழகுகின்ற தோழர்களாக, நண்பர்களாக அவர்கள் பழகுவதற்கு இங்கே நாம் உறுதி ஏற்போம். அந்த வகையில் இங்கே கணவனும் மனைவி உறுதி எடுக்கலாம். மனைவி கணவனை பார்த்து பெரும்பாலும் வாங்க, நீங்கள் போங்க என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவனும் சொல்லலாம் மனைவியை பார்த்து, வாங்க சாப்பிடுங்க, நம்ம போயிட்டு வருவோமா, சொல்லுங்க என்றெல்லாம் இத்தகைய பண்புகளெல்லாம் வளர்ப்பது பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டு நெறியாக இருக்கும். அந்த வகையில் கணவன் மனைவிக்கு நல்ல நண்பராகவும், மனைவி கணவனுக்கு நல்ல தோழியாகவும், அன்னை மரியும் தந்தை வளனாரும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை போன்று வாழ்வதற்கு என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி நம்ம பார்த்துட்டோம். திரிகடுகம். எஸ், இன்றைய நாள்ல வந்து நம்முடைய குழந்தைகளிடம் நாம் பேசக்கூடாத வார்த்தைகள், நாம் தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள், நாம் அதுக்கு கற்றுக் கொடுக்க கூடாத வார்த்தைகள்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன சொல்லக்கூடாது? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, கோபம், பயம், அழுகை இதெல்லாமே என்ன அப்படின்னா இயற்கையான உணர்வுகள். அப்போ இதை இயற்கையாக வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது. இதுல 2 விதமான மனநிலை இருக்குது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைகள்கிட்ட அழுகிறது உன்னோட பலவீனம் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லி கொடுக்காதீங்க. அழாத, எல்லாரும் உன்னை வீக்கா நினைப்பாங்க அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ ஒருவேளை இது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் போறப்போ அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். எப்படி அழணும்னு என்ன ஆயிரும் தெரியாம போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது.
சரி, இப்போ பெற்றோர் பக்கம் ஒரு கேள்வி இருக்கும், என் குழந்தை எதுக்கு எடுத்தாலும் சும்மா நையின்னு அழுதுகிட்டே இருக்குது, என்ன விஷயம் செஞ்சாலும் நையின்னு அழுகுது. அப்ப அந்த குழந்தைய போய் அழாதன்னு நான் சொல்லாம எப்படி அந்த அழுகையை நான் நிறுத்த முடியும்? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, சில நேரங்கள் அடம் பிடிப்பதற்கோ எதுக்கோ ஒரு விஷயத்துல அந்த அழுகை என்ன பண்ணிருக்கு, அந்த குழந்தை வந்து பழக்கப்படுத்திருக்கு. சில நாள் ஒரு நாள் அதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கவலை நினைச்சு அப்படின்னா அழுகிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க சொல்லுவாங்க. இப்போ கவலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் பார்த்துட்டீங்கன்னா அதுல ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, அழுகிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த ஒரு மணி நேரமோ இல்லை 1/2 மணி நேரமோ எல்லா பிரச்சனையும் நினைச்சு என்ன பண்ணணும், அழுது முடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த அழுத பிரச்சனையை நினைச்சு திரும்ப என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது, திரும்ப அதை நினைச்சும் பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு டைம் அதை வச்சிருக்க சொல்லுவாங்க. அது போல இந்த குழந்தை அழுது அடம் பிடிக்குதா, அந்த ஒரு நேரத்துல எதை பத்தியும் கண்டுக்காதீங்க. அது அழுது உருளுது பொருளுது மண்ணவாரி தலையில போடுது, பயங்கரமா சேட்டை பண்ணுது, என்னெல்லாமோ பண்ணுது, உருண்டு புரண்டு அழுது, கண்டுக்காதீங்க, சைலண்டா விட்டுறணும். ஒரு கட்டத்துல யாருமே என்னை வந்து கன்சோல் பண்றதுக்கோ இல்ல என்னைய வந்து தடுத்து இதெல்லாம் செய்யாதன்னு சொல்றதுக்கோ இல்ல அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு சில இன்னும் அடமெண்டா இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னும் 2-3 டைம் இதே மாதிரி நம்ம அவங்களை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நாளை பின்ன அழுதான் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, அழுதான் நம்ம கேட்டது கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, தேவையில்லாமல் அழுக செய்யாது. ஸோ அந்த தேவையில்லாமல் அழுகிறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட். ஆனா நாம குழந்தைகிட்ட போய் அழாத, அது உன்னுடைய வீக்னஸ், யாரும் உன்னை தப்பா நினைச்சிருவாங்க, யாரும் உன்னை வந்து நீ வந்து ரொம்ப பலவீனமானவன் உன்னை நினைச்சிருவாங்க, அதனால யாரும் முன்னாடி என்ன பண்ணிடுறாங்க, அழுதுறாத. வீடுகளிலே கூட சில சொந்தக்காரங்க வீட்டு கூட்டு போயிருப்பாங்க, அங்க உட்காந்து ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், போட்டு அடி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி எடுத்துருவாங்க, அம்மாவோ இல்ல அப்பாவோ, கண்ணில் கண்ணீர் வந்துச்சு பாத்துக்கோமாங்க. ஏன் அப்படின்னா சொந்தக்காரங்க வீட்டுல அழுதா அது இவங்களுக்கு என்னது, அசிங்கம், கௌரவ குறைச்சல். ஒரு விஷயம் சொன்னாலே மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்றோம்னு சொல்லி, அப்ப அந்த இடத்துல அந்த அழுகையை கட்டுப்படுத்த சொல்லக்கூடிய விஷயம் நாளடைவில் என்ன, அது தவறானது. ஒரு கட்டத்துல குழந்தை அழணும்னு நினைச்சா கூட அதுக்கு அழுகிறதுக்கும் தெரியாது, அழுதா கண்ணீரும் வராது. எனக்கு கண்ணீர் வருது இதெல்லாம் கேட்கிறப்போ. ஏன்னா என் வீட்டுல 3 பிள்ளைங்க இருக்காங்களே, நம்ம எவ்வளவு பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வார்த்தைகளின் வடிவில அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தொடர்ந்து புரிந்து கொள்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். போனில் சார்ஜ் குறைந்தது என்றால் நம் நெஞ்சம் படபடக்குதா? நெட்வொர்க் கிடைக்கவில்லை என்றால் உலகமே இருண்டது போல் இருக்கிறதா? உங்களுக்கே தெரியாம உங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பயம், அதுதான் நோமோபோபியா. நீங்களும் இந்த நவீன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இதிலிருந்து தப்பிப்பதான் எப்படி? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி, விடுதலை பயணம் 32. மோசே கடவுளிடம் கட்டளைகளை பெறுவதற்காக சீனாய் மலையின் மேல் ஏறி செல்கிறார். அவர் திரும்பி வர பல நாட்கள் தாமதமாகிறது. வழிநடத்த மோசே இல்லாததாலும் தங்களை காக்கும் கடவுளை கண்ணால் பார்க்க முடியாததாலும் இஸ்ராயேல் மக்கள் பெரும் பதற்றம் அடைகிறார்கள். அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் தங்களிடம் இருந்த நகைகளை உருக்கி ஒரு தங்க கன்றுக்குட்டியை செய்து அதையே தங்கள் தெய்வமாக வழிபட தொடங்குகிறார்கள். இஸ்ராயேல் மக்களுக்கு தங்கள் கன்றுக்குட்டி எப்படியோ அப்படிதான் நவீன மனிதர்களுக்கு ஸ்மார்ட் போன் என்றும் சொல்லலாம். மோசே இல்லாத போது அவர்களுக்கு ஏற்பட்ட அதே பதற்றமும் பாதுகாப்பற்ற உணர்வும் தான் கையில் போன் இல்லாத போது நோமோபோபியா உள்ளவர்களுக்கும் ஏற்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்புவதை விட கண்ணுக்கு தெரியும் ஒரு பொருளை, அதாவது நம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டும் என்ற மனித பலவீனத்தை இது காட்டுகிறது. ஒருவரிடம் மொபைல் போன் இல்லாத போது, போன் தொலைந்து போகும்போது அல்லது மொபைல் நெட்வொர்க் தொடர்பு கிடைக்காத போது ஏற்படும் பதட்டத்தையும் பய மனநிலையையும் இது குறிக்கிறது. நோமோபோபியா அப்படின்னா நோ மொபைல் போன் போபியா என்பதன் சுருக்கமே ஆகும். இப்பயத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1, அவசர காலத்தில் பிறரை தொடர்பு கொள்ளவோ அல்லது பிறர் நம்மை தொடர்பு கொள்ளவோ முடியாது என்ற கவலை. 2, சமூக ஊடகங்கள் மற்றும் தனது ஆன்லைன் அடையாளத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயம். 3, கூகுள் போன்ற தளங்களில் உடனுக்குடன் தகவல்களை தேட முடியாமல் போவது என்ற ஒரு பயம். 4வது, மொபைல் போன் தரும் தினசரி சௌகரியங்களை இழப்பதை பற்றிய பயம். இந்தியாவில் 43 விழுக்காடு மக்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக மொபைல் போனை பயன்படுத்துகிறார்கள். சுமார் 30 விழுக்காடு பேர் ஒரு நாளுக்கு 50 முறைக்கு மேலாக தங்கள் மொபைல் போனை எடுத்து சோதிக்கிறார்கள். இந்திய இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின்படி ஸ்மார்ட் போன் வைத்துள்ள 100 விழுக்காடு பேருக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் நோமோபோபியா பாதிப்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறது. நோமோபோபியாவால் பாதிக்கப்பட்டவர்கள்
ஃபோனை எப்பொழுதும் அணைக்காமல் தூங்கும் போதும் கூட அருகில் வைத்துக் கொள்வர். நேருக்கு நேர் பேசும் உறவுகளை தவிர்த்து வாட்ஸ்அப் அல்லது சமூக ஊடகங்கள் வழியே மட்டுமே மற்றவர்களிடம் பழக விரும்புவர். வாகனங்களை ஓட்டும் போது அல்லது சாலையை கடக்கும் போது கூட மொபைலை பயன்படுத்துவர். நோமோபோபியா அறிகுறி இருப்பவர்களுக்கு ஃபோன் தங்களிடம் இல்லாத சூழலில் கூட படபடப்பு ஏற்பட்டு விடுகிறது. கைகால் நடுக்கம், அதிக வியர்வை, மூச்சு திணறல் மற்றும் தூக்கமின்மை போன்ற உடல் நல உபாதைகளும் ஏற்படலாம். ஃபோன் இல்லை என்றால் ஏதோ ஆபத்து நடந்துவிடும் என்ற தவறான எண்ணங்களை மாற்றி மூளையை பழக்குவதற்கான உளநல ஆலோசனையை பெற வேண்டும். படிப்படியாக ஃபோன் பயன்படுத்தும் நேரத்தை குறைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஃபோன் திரையை பார்ப்பதை தவிர்த்து விளையாட்டு, இசை, ஓவியம் அல்லது புத்தக வாசிப்பு போன்ற ஃபோன் இல்லாத பிற பயனுள்ள செயல்பாடுகளில் மனதை செலுத்த வேண்டும். சீனாய் மலையில் மோசே இல்லாத போது இஸ்ராயல் மக்கள் தங்களின் பாதுகாப்பின்மையை போக்க ஒரு தங்க கன்றுக்குட்டியை செய்து வழிபடத் தொடங்கினர். இன்றைய நவீன காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களின் தனிமையையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் போக்க ஸ்மார்ட் போனை ஒரு நவீன தங்க கன்றுக்குட்டியாக மாற்றி அதன் மீது தங்களின் முழு நம்பிக்கையையும் வைக்கிறார்கள். தொழில்நுட்பத்தை ஒரு பயனுள்ள கருவியாக மட்டுமே பயன்படுத்தி அதற்கு நம் மனதை அடிமையாக்காமல் வாழ பழகிக்கொள்வதே நோமோபோபியாவிலிருந்து விடுபட விவிலியமும் அறிவியலும் காட்டும் கூட்டு தீர்வாகும். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது, அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்ததா இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒரு குழந்தை இது என்னால முடியாதுமா, இது என்னால செய்ய முடியாதுமா, இது எனக்கு வந்து இதுக்கு தகுதியே இல்லம்மா அப்படின்னா ஒரு குழந்தை ஒரு லெவலுக்கு அப்புறமா அந்த வார்த்தையும் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணம் நம்மளா தான் இருந்திருப்போம். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம், ஒரு கம்பாரிசனோடவே அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிருப்போம். அந்த பையன் எவ்வளவு அழகா படிக்கிறான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரான், ஏன்டா உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிற யதார்த்தமான ஒரு கேள்வி நாளைக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடும். ஆமா நம்மளால முடியாது போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதுமே நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமா வந்து கேரளாலயா இல்லை தமிழகத்துல நம்ம தமிழ்நாட்டிலே அப்படிங்கிற தெரியல, ஒரு குழந்தை சின்ன குழந்தை வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்குச்சு. அப்போ அதனுடைய அந்த கையெழுத்து அந்த லாஸ்ட் அந்த எழுதின லெட்டர்ல வந்து லாஸ்ட் லைன் இந்த மாதிரி ஐ எம் சோ டயர்டு ஐ குவிட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள், அது ரொம்ப வலி நிறைந்த வார்த்தை. ஐ எம் சோ டயர்டுன்னு ஒருத்தர் எந்த நேரத்தில் சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முயற்சியும் நான் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் என்ன பண்ண முடியல, ட்ரை பண்ணி என்னால் நான் விரும்பியதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல, ஸோ ஐ எம் சோ டயர்டு. அந்த வார்த்தை அவ்வளோ சீக்கிரமாக யார் வாயில என்ன ஆகாது. அப்படிப்பட்ட அந்த குழந்தையோட வார்த்தையில அந்த ஐ எம் சோ டயர்டு ஐ குவிட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தற்கொலைக்கு முன்னாடி அந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு எழுதி வச்சிருக்கு. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க பெற்றோரோ இல்லை சுற்றி இருந்த அந்த சமுதாயமோ அவங்களுக்கு முரணான ஒரு விஷயத்துல, அவங்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு விஷயத்துல என்ன பண்ணிருக்கு திணிச்சிருக்கு. ஏன் நீ அவங்கள மாதிரி செய்ய மாட்டேங்க, அவங்கெல்லாம் அவங்க அக்காவை பாரு எப்படி படிக்கிறவங்க, அண்ணனை பாரு இப்படி படிக்கிறவங்க, அண்ணன் பாரு எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறான், அவங்ககிட்ட ஏன் எந்த திறமையும் இல்லை, ஏன் நீ அப்படி செய்ய மாட்டேங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் அந்த குழந்தைகள் மனதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காக்கா முள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அது என்ன பண்ணால் நீளமாக இருக்கும், அந்த முள் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த முள்ளை வச்சு உள்ள நறுக்கும் குத்துனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரியான வலியும் வேதனை என்ன பண்ணும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். ஸோ அப்போ அந்த ஒரு எல்லா குழந்தைகளும் தனித்துவமான எல்லா குழந்தைக்கும் திறமைகள் இருக்குது. பெற்றோர்கள் அந்த திறமைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஆசிரியர்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. ஆசிரியர்கள் அந்த குழந்தையோட திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதில் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு 18 வயதுக்கு நிரம்பாத ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறது அப்படின்னா அது தற்கொலை கிடையாது, அது சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு கொலை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஏன் உன்னால அவங்கள மாதிரி இருக்க முடியல, இவங்கள மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிறத, ஏன் அவங்கள போல இருக்கிறதுக்கு தான் அவங்க ஆல்ரெடி என்ன பண்றாங்க, ஒருத்தங்க இருக்கிறாங்களே, ஏன் இவங்களும் அவங்கள போல இருக்க வேண்டும். ஸோ அந்த கேள்வி பெற்றோர்கள் கேட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்வோம். கண்டிப்பா வார்த்தை என்ற முல்லை நாம் குத்த வேண்டாம். நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில், முக்கியமாக கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தூத்துக்குடி பகுதி, தென்காசி, தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, இது போன்ற மாவட்டங்களில் இந்த வறட்சியின் காரணமாக
கடந்த 2 மாதங்களாக என்னுடைய தென்னை மரத்தில் மட்டை வந்து தொங்கிருச்சு, மட்டை நிற்கலை, பச்சை மட்டை கூட கீழே சாயுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதற்கான ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, தென்னை மரத்தை பொறுத்தளவில் அது ஆற்று ஓரங்களில் வேருக்கான நீர் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல வளர வேண்டிய ஒரு பயிர். நம்ம அதை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கோம்? மேட்டுப்பகுதியில் வச்சுருக்கோம். தண்ணியே இல்லாத மேட்டுப்பகுதியில் வச்சுருக்கோம். அப்போ ஒரு மரம் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு வேணுங்கிற தண்ணீரை கொடுக்கணும். குறைந்தபட்சம் 30லேருந்து 40 லிட்ரு, அதிகபட்சம் 60லேருந்து 70 லிட்ரு ஒரு மரத்துக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி அதிலேருந்து மரத்துலேருந்து ஒரு 4 அடி 5 அடி தள்ளி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே விழுகிற மாதிரி, மரத்தை தொடக்கூடாது, தண்ணி அங்கே தண்ணி விழுகணும். அப்படி விழுந்ததுன்னா அந்த ஈரம் பட்டுச்சுன்னா, ஈரம் பரவுச்சுன்னா ஒரு ஈரம் இருக்கும். தண்ணி தெப்பமாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈரம் போதும். அந்த ஈரம் இருக்கிறப்ப மரம் நல்லா இருக்கும். ஒன்று, மரத்தோட உடம்பு ஃபுல்லாக ஒரு ஈரம் இருக்கும். அப்போ அந்த கிளையை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு சத்து இருக்கும். தண்ணி வேணும். 2வது, இந்த வறட்சி காலத்தில் ரொம்ப எளிமையாக மரத்தோட வேர்பகுதியில் நூற்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கரையாக இருக்கும் அல்லது புழு இருக்கும். இது வந்து நூற்புழுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு புழு. நம்ம வேர்க்கரையான்னு சொல்கிறீங்களா உங்கள் பாஷையில், அதை சொல்கிறேங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய இலதலையை தின்னு வாழும். பக்கத்தில் அதுக்கு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யும்னா வேர் இருக்கக்கூடிய வேரில் தான் தண்ணி இருக்கும், அதை போட்டு அரிக்கும். அரிச்சிச்சுன்னா அந்த இடம் புண்ணாயிடும். புண்ணான உடனே சலம் பிடிச்ச மாதிரி அந்த இடம் அழுகும். இந்த அழுகல் வந்து இப்படியே நகர்ந்து தண்ணி எடுக்கும்போது இதுக்குள்ளே நகர்ந்து மரத்தோட உடம்பு வழியாக போய் தென்னை மரத்தோட தலைக்கு போயிருங்க. தலைக்கு போய் எந்த ஒரு செல்கள்லையும் உணவு உள்ளே போகாத முடியாத மாதிரி ஒரு அமைப்பில் எல்லா செல்களோட தென்னை மரத்தோட செல்களோட வெளிப்பகுதி வந்து அழுகி ஒரு பயன்படாமல் போச்சுன்னா இது என்ன பாதிக்கும்? இந்த மட்டையை பிடிச்சிக்கிற இந்த இடத்த வீக்காக்கிடும். அப்போ இது தொங்கும். ஓகேங்களா? இதுதான் நடக்குது எல்லா பகுதியிலையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பராமரிக்கணும். இந்த பராமரிப்பு என்ன? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போங்க. உங்கள் யூனியன் ஆஃபீஸ்க்குள்ளே வேளாண்மை துறை அலுவலகம் இருக்கும், அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னு பச்சை கலர் பாக்கெட் ஒன்று இருக்கும். அப்புறம் சிவப்பு கலர் பாக்கெட்டு சூடோமோனஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிவப்பு கலரில் பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், ஒன்று சிவப்பு கலர் பாக்கெட்டு அல்லது பச்சை கலர் பாக்கெட்டு. இந்த 2 பாக்கெட்டில் எது வேணாலும் வாங்கிட்டு வாங்க, அல்லது 2 வாங்கிட்டு வாங்க. ஒரு மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 30 கிராம் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து தண்ணியில் கலந்து மரத்தை சுற்றி ஊற்றிடுங்க. ஒரு பாக்கெட் வந்து 100 ரூபா சொல்லுவாங்க, 2 பாக்கெட் 200 ரூபா. அப்போ இந்த 2 பாக்கெட்டை வச்சு நீங்கள் தாராளமாக 1 ஏக்கர் நிலத்தில் இருக்க எல்லா மரங்களுக்கும் ஊற்றி விட்டுறலாம். அப்படி செய்கிறப்ப வேரில் இருக்கக்கூடிய அழுகல் சரியாகும். நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இது 2ஐயும் கலந்து கொடுக்கலாமா? கொடுங்க, எப்படியோ கொடுங்க, ஆனால் கொடுக்காம விடாதீங்க. அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு அதெல்லாம் என் மரம் நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் 3 மாதம் வறட்சி அதிகம். இதில் நம்மளுடைய மரம் மாட்டிக்கிச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? வர்றதுக்கு முன்னாடி பார்க்குறது ஒன்றுங்க, வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 திரவத்தை வாங்கிட்டு வாங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு புரியலைன்னா அந்த ஆஃபீஸில் போய் நின்றுக்கிட்டு என்னை கூப்பிடுங்க. கீழே நம்பர் போட்டிருக்காங்கல்ல, அங்கேருந்து என்னை கூப்பிடுங்க. நான் உங்கள்கிட்ட பேசி என்னன்னு சொல்கிறேன், அதை வாங்கி பயன்படுத்துங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்மளுடைய குழந்தைகளிடம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அடுத்ததா என்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, நீ என்ன சாதிக்கிறியோ, நீ சாதிச்சா தான் அந்த உலகம் உன்னை என்ன பண்ணும்? மதிக்கும்.
ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம வேற வேற வார்த்தை வடிவங்கள்ல வேற வேற விதமா குழந்தைகளுக்கு என்ன பண்றோம், கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா இது நல்ல வார்த்தை தானே. நீ ஒரு சாதனையாளனா இந்த சமூகத்துல வரப்போ உன்னை அப்படியே திரும்பி பார்க்கும் அந்த உலகம் அப்படின்லாம் சொல்றது. நம்ம அப்படி மீனிங்ல குழந்தைகளுக்கு என்ன பண்ணல, கற்றுக் கொடுக்கல. நம்ம என்ன சொல்றோம், நீ சாதிச்சாதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும். சாதிச்சாதான் அங்க ஒரு போடுற பாருங்க, அங்கதான் இருக்கு மேட்டர். ஓகே. சோ அப்போ அந்த விஷயம் நாம ஒருவேளை என்னால அதை அச்சீவ் பண்ண முடியல, நீங்க சொல்லக்கூடிய சாதனைகள் அப்படின்னு வரையறுக்கக்கூடிய அந்த இலக்குகளை என்னால் சென்று அடையவில்லை அப்படின்னா டிஃபால்ட்டாவே அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலை என்ன ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்கா டிமோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வார்த்தை ஒரு ஆங்கில திரைப்படம் ஸ்கை ஸ்கூல் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு ஆங்கில திரைப்படம். அதுல எல்லாருக்குமே என்ன பண்ண, அந்த படம் முழுக்க அந்த இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு சூப்பர் பவர் அவங்க அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன பண்ண இருக்கும். அப்போ அவங்க தனியா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து ஹீரோ குரூப், ஜீரோ குரூப் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ எல்லாம் ஹை பவர்லாம் ரொம்ப அப்படி ஆக்டிவ், அப்படி பவர் அவங்க 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 அந்த பவர் அளவிட முடியாத ஒரு பவரா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹீரோ அப்படிங்கிற சேர்த்துருவாங்க. ஒரு சிலருடைய பவர் வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மியான பவர் தான், இதை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள்களை ஜீரோ குரூப்லையும் போட்டுருவாங்க. ஸோ அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வேற வில்லன் டீம் வந்து ஸ்கூல் என்ன பண்ணுவோம், ஹைஜாக் பண்ணிடும். ஸ்கூல்ல எல்லாரும் ஆபத்துல இருப்பாங்க. கடைசி காப்பாத்துறது யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீரோன்னு சொல்லி யார் யாரெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சீங்களோ அவங்க தான் அந்த ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. ஸோ அது போல இதுல இவங்க தான் வலிமையானவர்கள், இவங்களுக்கு தான் திறமை இருக்குது, இவங்க தான் சாதனையாளர்கள், இவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, என்னைக்கும் நம்ம வந்து குழந்தைகள் கற்றுக் கொடுக்காது. இன்னொன்று நம்ம வரையறுக்கக்கூடிய சாதனைகள் அப்படி ஹைஃபையா வேற லெவல்ல இருக்கு. சின்ன சின்ன சாதனைகள் நிறைய இருக்கு. அப்போ சின்ன சின்ன செயல்கள் செய்வது கூட சாதனை தான் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டியதே தவிர சாதித்தால் தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும் என்பதை கற்றுத்தர கூடாது. சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும். சுகர் பிபி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உடல் பருமன் அதிகமாக இருந்தால் வெயிட் குறைச்சிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. மனது அமைதியாக வச்சுக்கணும். ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கும்போது நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு 20 to 25 கிராம் ஃபைபர் நிறைந்த உணவுகள் நமக்கு டெய்லி தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது நமக்கு தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கள், கொட்டை வகைகள் இதிலெல்லாம் வந்து நமக்கு நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட்டாக இருக்குது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். இப்போ ஓட்ஸ் இருக்குது, கம்பு, ராகி, சோளம், முழு கோதுமை இதிலெல்லாம் வந்து ஃபைபர் ரிச். அப்போ அந்த கோதுமையை உடைச்சி ரவை மாதிரி பண்ணிவிட்டு அதில் நம்ம உணவு தயாரித்து சாப்பிடலாம். அதே போல் தான் மற்ற தானியங்களும். பருப்பு வந்து இருக்குது, துவரம் பருப்பு, கொண்டக்கடலை, ராஜ்மா, பட்டாணி இதெல்லாம் நம்ம வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிடலாம். கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம், சாம்பார் சேர்த்துக்கலாம், இல்லை பருப்பு ரசம் வச்சுக்கலாம், அப்படி சாப்பிடலாம். பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு, வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். பப்பாளி, அதாவது ஒரு நேரம் சமைக்காத உணவுகள் பழங்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 2 நேரம் கூட ஃப்ரூட்ஸ் அண்ட் ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலையில் சமைக்கும்போது காரம், புளி, உப்பு, எண்ணெய், நெய், மசாலா சேருது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி உணவுகளை சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸு, நார்ச்சத்து எல்லாம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்குது. அப்போ உப்பு, காரம், புளி, எண்ணெய் தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் உங்களுக்கு பழங்கள், காய்கள், வெள்ளரிக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க. முளைக்கட்டிய பயிர் வகைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். கீரைகள், அவரைக்காய், பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட்டு, கோஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். இவ்வளோ சொல்கிறோம்ல, பழங்கள், காய்கள் இதெல்லாம் டெய்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்டு. கொலஸ்ட்ரால் வராது, சுகர் வராது. இல்லை சுகர் இருந்தால் கூட கண்ட்ரோல் ஆகிடும். பிபி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் பாதாம், பிஸ்தா வந்து சாப்பிடலாம். எள்ளு சாப்பிடலாம். கொலஸ்ட்ரால் வராது. ஃபைபர் ரிச் ஃபுட்டு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது. மேலும் வந்து வயிறும் ஃபுல்லான மாதிரி இருக்கும். அடிக்கடி பசிச்ச மாதிரி இருக்காது. செரிமானமும் ஆகும், டைஜஷனும் ஆகும். அப்புறம் கெட்ட கொழுப்பை கரைச்சிடும். நல்ல கொழுப்பு இருக்கும், கெட்ட கொழுப்பை கரைச்சிடும். அப்போ இது போன்ற உணவுகளை நம்ம எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நார்ச்சத்து உள்ள உணவுகளாக இருக்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். மேலும் உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, முத்ராஸ் இதெல்லாம் நம்ம செய்யலாம். வெந்தயம் சாப்பிடலாம், வெண்டைக்காய் சாப்பிடலாம், அத்திப்பழம் சாப்பிடலாம். நிறைய, அதாவது 2 நேரம் காய்கறி, கீரைகள், பழங்கள் நீங்கள்
பழச்சாறுகள், கீரை ஜூஸு, இது போல் நீங்கள் எடுக்கும்போது, சில கஷாயங்கள் அதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு அந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு படியாமல் நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்கு நார்ச்சத்துள்ள உணவுகள் நிச்சயமாக தேவைப்படும். அந்த வகையில் இதெல்லாம் நம்ம கடைப்பிடித்து கூட மனதை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் ஹார்ட்டு ப்ராப்ளம் வராது. அப்புறம் ஹார்ட்டு வந்து பம்ப் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இரத்த குழாய்களில் அடைப்பு, அதனால் ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய அடைப்பு இருக்குது, உங்களுக்கு பைபாஸ் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்திலிருந்தே இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது, அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிறந்த குழந்தை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சுகர் மைதா ப்ராடக்ட் கட் பண்ணும். பிறந்த குழந்தையிலிருந்தே 6 மாதம் வரைக்கும் எதுவும் கொடுக்க போகிறதில்ல பிறந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கொடுக்க போகிறோம். அப்பத்துலேருந்தே நீங்கள் சிறுதானியங்கள், இந்த பனைவெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன், இது போன்ற இனிப்பு வகைகளை சேர்க்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இப்போ சொன்ன உணவுகளெல்லாம் கடைப்பிடித்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, சன்பாத்து இதெல்லாம் எடுக்கும்போது நிச்சயமாக நோயிலிருந்து மீண்டு வெளிவர நன்மை கிடைக்கும். அது ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இனி வராமல் பாதுகாக்கவும் உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வீடியோ பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. குழந்தைகள் கிட்ட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், கற்றுத்தராதீர்கள் அப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு பெற்றோருக்குமே ஒரு பெரிய ஆசை, ஆவல் என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய குழந்தை இந்த உலகத்துல வந்து வெற்றி பெற வேண்டும், ஒரு வெற்றி மனிதனாக இருக்க வேண்டும், திகழ வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட சொல்ற அந்த வார்த்தைகளும் எப்படி சொல்வாங்கன்னா, நீ என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் எங்க வேணாலும் போயிட்டு ஏதாவது வந்து செஞ்சிரு, ஆனா எப்படியாவது இந்த உலகத்துல வந்து ஒரு சாதனையாளனா, ஒரு வெற்றியாளனா வந்து நின்னுடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் செய் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், தப்பா ரைட்டான்னு கூட யோசிக்காம தவறு செய்வதற்கும் முற்படும். அப்ப இந்த சமூகத்துல அது ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதை விட ஒரு தீய மனிதனாக வாழ்வதற்கும் முற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல படம் இருக்கு, அது அஜித் படம் தெரியும் இல்லையா? அந்த குழந்தைய வந்து ஓட்டப்பந்தயத்துல வந்து அவங்க அப்பா என்ன சொல்வாரு அப்படின்னா, ஒண்ணு ஜெய், இல்லைன்னா செத்து போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ண முடிவு எடுத்துரும், ஐயோ கடைசி நிமிஷத்துல நம்ம போயிட்டு வெற்றி அடையலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இப்ப என்ன வேணாலும் பண்ணு, ஆனா போய் ஜெயிச்சிரு அப்படின்றது வார்த்தையை இதுக்கப்புறம் நம்மளோட பெற்றோர்கள் நம்ம வந்து பயன்படுத்தவே கூடாது. கண்டிப்பா அது இரு விதமான எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொண்டு போய் விட்டு, ஒண்ணு என்ன தப்புனாலும் செஞ்சு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒருவேளை ஜெயிக்கலாம்னா நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான டேஞ்சர். அதனால நமக்கு ஜெயிப்பதை காட்டிலும் நல்ல விதமா நீ விளையாடினியா, நேர்மையாக இருந்தியா, அந்த கேரக்டர் தான் முக்கியம். அதைத்தான் நம்ம குழந்தைகள் கற்றுத்தர வேண்டியதை தவிர எப்படியாவது நீ ஜெயிச்சிரு, இல்ல எப்படினாலும் ஜெயிச்சிரு, என்ன பண்ணினாலும் ஜெயிச்சிரு, இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அவங்க மேல ஒரு அடிஷனல் பர்டன், அடிஷனல் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும், கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால ஜெயிக்கிறது சந்தோஷம், அந்த ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுன்னு குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாது. கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுல குறிப்பா இன்னைக்கு செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அன்பு அருட்தந்தை அருண்குமார் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்தநாள் காணும் செங்கல்பட்டு மறைமாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவின் செயலர் அருட்பணியாளர் அருண்குமார் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு வாழ்ந்து பார்ப்போற்றும் அளவிற்கு இறையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்பணியாளராக பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ஆடம் ஜேசோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். பியோ பிரான்சம் ஜேசன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அனிதா, ஜெரால்டு, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எபேசியர் 3:19. கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நல்லவற்றை பேசுவோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.